என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் போராட்ட குணம் இல்லையென்றால் வாழ்க்கையில் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. நல்லது எதுவும் நடக்கவே நடக்காது. இருந்தாலும் என்னுடைய பொக்கிஷமான பிள்ளையாகிய நீ இதுவரை பட்ட போராட்டம், பட்ட வேதனை எல்லாமே போதும். உன் போராட்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நான் ஒரு முடிவு கட்டப் போகிறேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உன் அப்பாவை மறந்து விட்டாயா? சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் என்னை மறந்து விடுகிறாய். போராட்டத்தோடு இருக்கும் பொழுதும் என்னை ஏனோ நீ மறந்து விடுகிறாய். ஆனால் நான் உன்னை எப்பொழுதும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுள்ளேயே இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனம் வேதனையில் தவித்து கொண்டிருப்பதால் தான் என்னை, உன் அப்பாவை மறந்துவிட்டு எனக்கு யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க கூட யாருமே இல்லை, என் கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் வேதனையோடு நிர்கதியாய் நிற்பதைப் போல நின்று கொண்டிருக்கிறாய். இது நாள் வரை போனது போகட்டும், விட்டுவிடு. முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகிறாய். இனியாவது உன் அப்பா சொல்வதை காது கொடுத்து கேள். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போவது உறுதி. நான் அந்த முடிவை எடுத்துவிட்டேன். ஒரு நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றியமைப்பேன் உன் சாயி தேவா. உன் கஷ்டங்களையெல்லாம் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். போராட்டத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் என்று உன் கஷ்டத்தோடு இது நாள் வரை போராடி கொண்டிருந்த உனக்கு வெளிச்சம் பிறக்கப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப் போகிறாய். உன் கஷ்டகாலத்தை எல்லாம் முடித்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன்னுடைய மன போராட்டத்தையும் ஏக்கத்தையும் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்து உன் உள்ளத்திலிருந்து அதை தூர எறிந்துவிட்டு உனக்கான நல்ல விஷயத்தை, உனக்கான நல்ல நிகழ்வை, நீ எதிர்பார்த்த அந்த நிகழ்வை நான் உன்னிடமே சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதாவது அப்பா சொல்வதை மிக கவனமாக கேள். அலட்சியப்படுத்தாமல் கேள். நான் உனக்காகவே உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை சர்வசாதாரணமாக அப்படி நினைத்து விடாதே என் பிள்ளையே. உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மேல் சுமத்திவிடு. உனக்கு அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த போராட்டங்களும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை பாடாய்படுத்தி உன்னை மனவேதனைக்கு ஆளாக்குகிறது என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரிகிறது. நீ என்னிடம் வந்து கதறினால்தான் எனக்கு கேட்கும் என்றில்லை. நீ படும் பாட்டை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே என்றுதானே உன்னுடைய ஏக்கமான பார்வையாக இருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது நான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். உன் போராட்டங்களையெல்லாம் நீ நம்பிக்கையோடு எதிர்த்து தாண்டி வந்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு பரிசாக தென்றலாய் உன் வாழ்வில் சந்தோஷ காற்று வீசப்போகிறது. தென்றலாய் வந்து உன் மனதை வருடப் போகிறது அந்த நல்ல நிகழ்வு. கர்மா, மாயை, விதி இவையெல்லாம் எல்லோருடைய வாழ்விலும் வரத்தான் செய்யும். அதேபோல் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், சந்தோஷமும் இருக்கும், வேதனையும் இருக்கத்தான் செய்யும். இது நாள் வரை உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, எதற்காக நம்மிடம் வந்து சேர்ந்தது என்று உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை உருவாக்கிய எனக்கு, அதை உன்னிடம் கொடுத்த எனக்கு அதற்கான முழு காரணமும் மிக தெள்ளத் தெளிவாகவே தெரியும். அதை ஏற்படுத்திய எனக்கு அதை உன்னிடம் இருந்து விலக்க வெகுநேரமாகுமா? ஒரே நொடி போதும்.
கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றிக் காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் அப்பா சொல்வதை அலட்சியப்படுத்தாமல் நம்பிக்கையோடு கேள். கெட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றுதானே எனக்கு புரிகிறது. அப்படி என்றாலே உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நீ காண்பாய். என் பிரியமே, பிரச்சனை வரும் பொழுது மௌனமாகவும் நிம்மதியாகவும் இருந்தால்தான் எதையுமே உன்னால் சாதிக்க முடியும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியை அனைத்தையும் உன்னிடம் வந்தும் சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா கையில் எடுத்திருக்கிறேன். நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும். கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக இதை கேள். நம்பிக்கையோடு இதை கேள். உனக்கான வெற்றி உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து முடிப்பேன். கண்மணியே, விதிக்கு ஏற்றாற்போல் நம் மனதை மாற்றிக்கொள்ளலாம், நம் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் விதியையே மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. வாழ்க்கை வாழ்வதற்கே விதியை வென்று வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன் விதியை நான் மாற்றுவேன். உனக்கு ஏற்பட்ட சோகத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அனைத்திற்குமாக சேர்ந்து சந்தோஷத்தை ரெட்டிப்பல்ல மும்மடங்கல்ல 100% உனக்கு கொடுப்பேன். உன் சாயப்பா கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. உன்னுடைய அப்பாவின் சக்தி எல்லையற்றது என்பது உனக்கு தெரியும் தானே. ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி காட்டுவேன். உன் விதியையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்ற என்னால் முடியும். எனவே பயப்படாமல் இரு. கண்மணியே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கவனி. நம்பிக்கையோடு இரு. நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்தே தீரும். இது நாள் வரை வாழ்ந்ததை விட இருந்ததை விட மிக ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகிறாய். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உதாசீனப்படுத்தி செல்பவரை விட்டு நகர்ந்து வந்துவிடு. உன்னுடைய அன்பை புரிய வைக்க, அன்பு என்ற பொக்கிஷத்தையும் புரிய வைக்க சில வழிகளையும் சில வேதனைகளையும் அவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பாசத்திற்கான மதிப்பு புரியும். உன்னுடைய அன்பிற்கான மதிப்பும் அவர்களுக்கு புரியும். பொறுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஒவ்வொன்றாக உன் சாயிநாதர் நிகழ்த்துவேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதற்கான ஒரு நல்ல வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். எனவே என் பிரியமே, எப்பொழுதும் கலங்காதே. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. அப்பா இருக்கிறார், எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்ற என் அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு தைரியமாக எல்லோரிடத்திலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே இருக்கும். உன் சாயப்பா துணையோடு. நீ சாதிக்க பிறந்துள்ளவள். உன்னை சாதிக்க வைக்கவே உன் சாயப்பாவும் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னை விட்டு விலகி சென்ற அனைத்தும் உன்னை தேடி வந்தே தீரும். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் தயக்கமில்லாமல் இரு.
எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் சாயி தேவா. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எந்த நொடியும் விட்டுக் கொடுத்ததே இல்லை. இரவெல்லாம் உன் தலையை வருடிக் கொடுத்தபடி உன் அருகிலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பு. உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்றுவிட்டது. உனக்குதான் எத்தனை தொல்லைகள்! 2 பக்கம்தான் இடி வந்து கொண்டே இருக்கிறது போல உணர்கிறாயா? கஷ்டப்படுகிறாய் என்றால் அதற்கான சந்தோஷம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே இழந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் சேர்வதற்கான அத்தனை வேலையையும் நான் இங்கு செய்து கொண்டுதான் இருப்பேன். உன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக போகிறது. நீ நினைத்ததெல்லாம் கிடைக்கப் போகிறது. கேட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கப் போகிறது. அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு நான் அனுமதித்தேன். ஏனெனில் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உன்னால் மட்டுமே அது முடியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு எப்பொழுதுமே தேவை. அதனால் என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மனம் வேதனையாக இருக்கிறதே என்று புலம்பாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நடப்பது எல்லாமே நிரந்தரமான நன்மையாக இருக்கும்படி நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் உனக்கான பொன்னான நாள் வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. பொய்க்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். வேதனையாக இருக்கிறதே, கவலையாக இருக்கிறதே, மாற்றங்கள் வரவே இல்லையே என்று புலம்பாதே. அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு தென்படும், புலப்படும். அப்பொழுது உன் முகம் மலரும். அந்த முகம் மலர்வதை பார்க்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதும் எல்லா நாளும் கவலையை விட்டொளி. உறுதியுடன் இரு. என் பக்தர்கள் துக்கப்படுவதில்லை. ஷீரடியில் கால் வைத்த அக்கணமே உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. என் மேல் நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் நீ நினைப்பது எல்லாமே உன் வசம்தான். மனம் கஷ்டமாக இருக்கிறதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளையே, மனம் பாரமாக இருக்கிறது போல உணர்ந்தால், மனவேதனையில் தவித்து கொண்டிருந்தால்,
உன் மனதில் ஒரு இனம் புரியாத சோகம் நிலைத்து இருப்பது போல உணர்ந்தால் இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நான் கடவுளல்ல, உன் அப்பா, உன்னுடைய தந்தை என்று நீ நினைத்தால் நிச்சயமாக இதை முழுவதுமாக கேள். நான் உன் தந்தை இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வருவேன் சர்வ நிச்சயமாக. வாழ்க்கை என்றாலே ஏற்றம், இரக்கம், இன்பம், துன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், கோபம், விரக்தி, போராட்டம் என்று எல்லாமே கலந்துதானே இருக்கும். அதை லாவகமாக கடந்து வந்தால்தானே உன் வாழ்க்கையின் வெற்றியின் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கும். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே எதையோ பறிகொடுத்தது போல, எதையோ வாழ்க்கையில் முழுவதுமாக இழந்து விட்டதைப் போல, வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல எப்பொழுதுமே இப்படியே இருந்தால் என்னத்தான் செய்ய முடியும்? ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்து கொண்டாலே போதும். வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டே இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற 2 பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு உன் மீது நம்பிக்கை வைத்து, உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் குழந்தையே. அதற்கான வழி அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் உன் மனதை போட்டு வீணாக குழப்பாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் வேதனைப்பட வைக்காதே. அனைத்தும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாகவே அமையும். விதி ரேகையை மாற்றி எழுதப் போகிறேன் உன் சாயப்பா. இனி என்னதான் கவலை உன் மனதில் வந்தாலும் நம்பிக்கையோடு பெருமையோடு சொல், என்னிடம் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடத்திலும் சொல். உன் சாயப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, நிகழவும் முடியாது. பிள்ளையே, நிகழ்கால வாழ்வு என்பதுதான் மிக முக்கியமானது. உன்னுடைய எதிர்காலம் நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அது உன் கையில்தான் உள்ளது என் பிள்ளையே. நான் நிச்சயம் ஜெயிப்பேன். ஜெயிப்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்துள்ளேன். என்னை ஜெயிக்க வைப்பதற்காக என் அப்பா இருக்கிறார் என்று நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்து விடலாம். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உடனே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. எது நடந்தாலும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை பரிபூரணமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக மிக ஆனந்தமாகவே மாறிவிடும்.
நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே செய். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நிகழும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது திகழும். என்னை தேடி என் சாயப்பா வந்திருக்கிறார். அவர் என்னுடன் இருக்கும் பொழுது நான் எதற்காக அனைத்திற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதிற்கு அது ஒரு புதுவிதமான புது தெம்பு கிடைப்பதை நீயே உணர்வாய். நீ இவ்வளவு உறுதியாக இருப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டமான இந்த நிலைமையும் நான் மாற்றி காட்டுகிறேன். உண்மைக்கு சற்று திமிர் அதிகமாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே. எதையுமே என்னால் சாதிக்க முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. இறைவன் எப்பொழுதும் நம் பக்கத்தில் தான் இருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து கொள். எதற்குமே வீணாக உன் மனதை குழப்பிக் கொண்டே இருக்காதே. கொள். என் அன்பு பிரியமே, உன்னை வெறுப்பவர்களை நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் பிறகு என்ன நடந்தாலும் கவலை என்பது உனக்கு இல்லவே இல்லை. கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவுமே தாழ்வாகவே தெரியாது, பொக்கிஷமாகவே தெரியும். கிடைப்பது உனக்கு கிடைக்க இருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உனக்கு வர இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உனக்கு கிடைப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். அது நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, உனக்கு தகுதியான நேரம் வரும். அதுவரை காத்திருப்போம் என்று காத்திருக்கவே இருக்காதே. கிடைக்கும் நேரத்தை உனக்கு தகுதியாக மாற்றிக்கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தாலே உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒவ்வொன்றாகவே வந்துவிடும் உன் அருகில். நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில், அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கையில் முடிந்தவரை உன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமானால் அவர்களுக்கு உதவி செய். மற்றவர்கள் யார் மனதையும் காயப்படுத்தாமல் இருந்துவிடு. மற்றவர்களின் கோபத்துக்கு ஆளாகாமல் இருந்துவிடு. முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள். இப்படி இருந்தாலே உன் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையை வாழ தெரிந்தவர்கள். அந்த ரகசியம் தெரிந்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே விடலாம். உன் வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் நிகழப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாகவே மாறப்போகிறது. உன் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிட்டது என்று முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கை போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகவே உன்னிடம் இருக்கும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்பொழுதும் நல்லவனாயிரு. ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்தாதே. அனைவரிடமும் போய் நான் நல்லவன், நான் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறேன் என்று சொல்லி உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. செய்து காட்டினாலே போதும். அனைவருக்கும் அதை புரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை கொள்ளாதே என் பிரியமே. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுது உன் மீதுதான் உள்ளது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக கழிக்கலாம், நிம்மதியாக வாழலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. ஏனென்றால் வாழ்க்கை மிக சிறியது. அன்பை அதிகமாக காட்டு. கோபங்களை கஞ்சித்தனமாக காட்டி பழகு. மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை மிக சிறியது. இதுவரை உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை, நடந்ததை எண்ணி எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், நம் வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று யோசிப்பவர்களே
சிந்தனை செய்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். நீ என் பொக்கிஷமான கண்மணி, எப்பொழுதுமே நடந்ததை எண்ணி யோசிக்காதே. உன்னிடம் அன்பாய் பேசினால் போதுமே, உடனே கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் அதை நினைத்து நினைத்து வருத்தமும் படுவாய். குழந்தா, தேவைப்படும் நேரத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சமயத்தில் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். ஏன், உன்னுடைய நிழல் கூட உன்னை விட்டு அகன்றுவிடும். கண்ணாடியைப் போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை. தைரியமாக இரு. உன் அப்பா உன்னில்தானே இருக்கிறேன். எதற்காக இந்த மனக்குழப்பமும் வேதனையும் கண்ணீரும்? உன் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரவே உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக அனைத்தையும் நினைத்து கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? எதை இழந்தாலும் கலங்காதே. எது உன்னை விட்டு சென்றாலும் மனம் தளர்ந்து விடாதே. எது வந்தாலும் தைரியமாக இரு. நான் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக போனது மறைந்தது உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து நினைத்து வருந்துகிறாய்? பொறுமையாக இரு குழந்தையே, நம்பிக்கையாக இரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எனக்கு ஆடம்பரமான பூஜை புலஸ்காரங்கள் எல்லாம் தேவையே இல்லை. உன்னுடைய அன்பு மட்டுமே, பொக்கிஷமான உன்னுடைய அன்பு மட்டுமே போதும் என் பிள்ளையே. நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றியே இருப்பேன், உன் பாதுகாவலனைப் போல. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருந்து கொண்டுதான் இருப்பேன். சர்வ நிச்சயமாக இருப்பேன். உன் சாயப்பா மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பா இருக்கிறார், நம் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்புறம் என்ன குழந்தையே, சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் தானே? என் அன்பு குழந்தா, என்னை தஞ்சமடைந்தவர்களுக்கும், என்னை நேசிப்பவர்களுக்கும், என்னை முழுவதுமாக நம்புகிறவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன். என்னுடைய ஆசிர்வாதமும் அற்புதமும் அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். இது சர்வ நிச்சயமான உண்மை. இதுதான் தெய்வ வாக்கும் கூட. குழந்தா, உன் நல்ல மனம் என்ன என்பதையும், சூழ்நிலைகள்தான் உன்னை மாற்றி உன்னை தவறான வழியில் சித்தரிக்கிறது என்பதையும் உன் சாயப்பா நன்கு அறிவேன் என் பிள்ளையே. சோதனைகளாலும் வேதனைகளாலும் உன் மனம் ரணப்பட்டு கிடக்கிறது. என்னுடைய ஆசிர்வாதங்களால் நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் என்னுடைய அன்பு கரம் கொண்டு அரவணைப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதுதான் உன்மீதுதான் இருக்கும் என் குழந்தையே. வீணாக பயப்படாதே. உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்வில் ஏற்றங்களையும் தருவதற்காகவே உன் அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதும். நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக சுவைக்கலாம் உன் சாயப்பாவோடு சேர்ந்து. குழந்தா, உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை, இது நாள் வரை நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்துப்பார். கொஞ்சம் திரும்பிப்பார். அன்றிலிருந்து இன்று வரை என்னென்ன வித்தியாசங்கள் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தது என்பது நீயே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஒரு பூ பூப்பதற்கு முன்பாக அது மொட்டாக இருக்கும் பொழுது அது என்னென்ன விஷயங்களை செய்கிறது, என்னென்ன விஷயங்கள் அதற்குள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வாயா பிள்ளையே? அந்த அழகான பூவும் ஒரு உயிருள்ள ஜீவன்தான். ஆனால் அதற்கான காலமோ அந்த ஒரு நாள்தான். பூவாய் பூக்கும் அற்புதத்தை யாருமே கண்டதில்லை. ஒரு நாள் வாழ்க்கையை கொண்ட அந்த பூ மொட்டாய் இருக்கும் பொழுது அது பூவாய் மலர்வதற்கான அதற்கு தேவையான விஷயம் அதிகமான சூரிய வெளிச்சம். சில சமயம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் கூட இல்லாமல் போய்விடலாம். ஆனால் இவையெல்லாம் அந்த மலருக்கு சவாலான விஷயமே. அனைத்தையும் தாண்டி அனைத்தையும் எதிர்கொண்டுதான் அந்த மொட்டு பூவாக மலர்கிறது. மலர்ந்து இறைவனின் காலடியில் சரணடைகிறது.
அதனுடைய காலம் ஒரு நாள் மட்டுமே. இப்படி ஒரு நாள் ஆயுளை கொண்ட அந்த அழகிய மலர் இவ்வளவு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படும் பொழுது, நீயும் உன் வாழ்க்கையில் உள்ள சோகங்களையும் சங்கடங்களையும் சோதனைகளையும் மிக சுலபமாக கடந்து வந்து வெற்றி என்னும் மலரை மிக சுலபமாக உன்னாலும் பறிக்க முடியும்,